வெல்கம் டு புகழாக்கம் சேனல். இந்த வீடியோல 9ஆம் வகுப்புல இருந்து தமிழ் பாட பகுதியில இருந்து ஆல்ரெடி 3 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியாக மீதம் இருக்கின்ற உரைநடை பகுதியிலும் அப்புறம் இந்த பாடத்தில் இடம்பெற்றுள்ள மேற்கோள்கள், புக் பேக் கொஸ்டின்ஸ், நூல்கள், அதனுடைய ஆசிரியர்கள் யார் யார், முக்கியமான தினங்கள் என்னென்ன இந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்கின்றது, அப்புறம் ஒரு சொல் கொடுத்து அதுல அகராதியிலிருந்து என்ன பொருள் இருக்கு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உரைநடை பகுதியிலிருந்து சிற்பக்கலை பார்ப்போம். சிற்பக்கலையின் உருவ அமைப்பு. சிற்பக்கலையின் உருவ அமைப்பு 2 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள். இதற்கான வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, உருவ சிற்பங்கள்ல ஒரு சிலையில முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைச்சிருப்பாங்க. புடைப்பு சிற்பங்கள்ல முன்பகுதி மட்டும் தெளிவாக தெரியும்படி வடிவமைச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்ததாக சிற்பங்களினுடைய நிலைகள். சிற்பங்களுடைய நிலைகள் 4 வகைப்படும். அந்த 4 என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தெய்வ உருவம், இயற்கை உருவம், கற்பனை உருவம், முழு வடிவ உருவங்கள் என்று 4 நிலைகளை கொண்டுள்ளது. சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலை நயத்துடன் மிகுந்த தேர்ச்சியுடன் வடிவமைக்கப்பட்ட சிற்பிகள் கற்கவிஞர்கள் என்று அழைப்போம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலை நயத்துடன் மிகுந்த தேர்ச்சியுடன் வடிவமைக்கப்படும் வடிவமைப்பாளர்களை கற்கவிஞர்கள் என்று அழைப்போம். கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருக்கும். இதை என்ன சிற்பங்கள் என்று சொல்லுவோம்னா சுதை சிற்பங்கள் என்று சொல்லுவோம். இதற்கான இந்த செய்திகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை என்ற நூலில் இடம்பெற்றிருக்கும். கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி தொல்காப்பியம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. சுண்ணாம்பு கலவையில் ஏற்படுத்தப்பட்ட சிற்பங்கள் மாளிகைகள்ல இருக்கு என்ற செய்தி மணிமேகலை என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிட்டவர்கள் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்டிருக்காங்க. இல்ல சிற்பக்கலை குறித்த செய்திகள் பல இடம்பெற்றிருக்கின்றது. அப்புறம் உலோக படிமங்கள் மூலம் சிலைகள் செய்வதை பற்றி சொல்லிக் கொடுக்கும் பயிற்சி நிலையங்கள் எங்கெங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை இந்த 3 இடத்துல அமைந்திருக்கின்றது. இதற்கு பிறகு ஒவ்வொரு மன்னர்களும் அவர்கள் ஏற்படுத்திய சிற்பங்களுடைய இடங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். பல்லவர் கால சிற்பங்களின் கரு ஊலம் என்று நம்ம எந்த கோவிலை அழைப்போம்னா காஞ்சி கைலாசநாதர் கோவிலை அழைப்போம். காஞ்சி கைலாசநாதர் கோவில் தான் பல்லவர் கால சிற்பங்களின் கரு ஊலம். இதற்கு பிறகு காஞ்சியில் அமைக்கப்பட்டுள்ள வைகுண்ட பெருமாள் கோவில், பஞ்ச பாண்டவர் ரதங்கள், குடைவரை கோவில்கள்ல நுழைவு வாயில்ல 2 சைடும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் அமைச்சிருப்பாங்க. இது யாருடைய காலத்துல? பல்லவர் காலத்துல அமைச்சிருப்பாங்க. அடுத்ததாக பாண்டியர் கால சிற்பங்கள் எந்தெந்த ஊரில் அமைந்திருக்கு அப்படின்னா திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம். இதற்கு பிறகு கோவில்பட்டிக்கு மேற்கே அமைந்துள்ள கழுகுமலை வெட்டுவான் கோவில்ல அமைந்திருக்கிற சிற்பங்கள் எல்லாம் பாண்டியர் காலத்து உடையது. இதற்கு பிறகு சோழர் கால சிற்பங்கள் பற்றி பார்க்கிறோம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்பது சோழர் கால சிற்பங்களை சொல்லுவோம். அங்க ஒவ்வொரு அரசர்களும் எந்தெந்த கோவில்கள் வடிவமைச்சிருப்பாங்க அதை பற்றி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ராஜராஜன் அவர்கள் தஞ்சை பெரியார் கோவிலை அமைச்சிருப்பாங்க. அந்த கோவில் என்ன சிறப்பு அப்படின்னா 14 அடி உயரம் உள்ள வாயிற்காவலர் உருவமும் மிகப்பெரிய நந்தியும் சிலைகள் அங்க வடிவமைச்சிருப்பாங்க ராஜராஜன் அவர்கள். அப்புறம் முதலாம் ராஜேந்திர சோழன் அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரே பாறையில நவகிரகமும் சிங்கமுக கிணறும் வடிவமைச்சிருப்பாரு முதலாம் ராஜேந்திர சோழன் அவர்கள். 2ஆம் ராஜராஜன் அவர்கள் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் கட்டியிருப்பாரு. ஐராவதீஸ்வரர் கோவில். 3ஆம் குலோத்துங்கன் சோழன் திரிபுவன வீரேஸ்வரம் கோவில். 2ஆம் பரந்தகன் சோழன் புதுக்கோட்டையில் அமைந்துள்ள மூவர் கோவிலை கட்டியவர் யார் அப்படின்னா 2ஆம் பரந்தகன் சோழன். திரிபுவன வீரேஸ்வரம் கோவிலை கட்டியவர் 3ஆம் குலோத்துங்க சோழன். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் 2ஆம் ராஜராஜன். கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே பாறையில் நவகிரகமும் சிங்கமுக கிணறும் அமைத்தவர் முதலாம் ராஜேந்திர சோழன் அவர்கள். அதுக்கடுத்ததாக விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள் பத்தி பார்க்க போறோம். நம்மளுடைய தமிழகத்துல இருக்கக்கூடிய சிற்பங்கள் இல்ல தெலுங்கு மற்றும் கன்னட பகுதியில இது சிற்பத்துடைய கலைகளை நுழைத்தவர்கள் யார் அப்படின்னா விஜயநகர மன்னர்கள் நுழைத்தார்கள். இவர்கள் அமைத்த சிற்பங்கள்ல சிறப்புடையது வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரைகளின் முன் கால் பகுதிகளை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்களும், அப்புறம் பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூன்கள் அமைத்தது விஜயநகர மன்னர் காலத்துல அமைச்சாங்க. அடுத்ததாக நாயக்கர் கால சிற்பங்கள் எங்க அமைஞ்சிருக்குன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல அமையப்பட்டுள்ள ஆயிரங்கால் மண்டப தூண்கள்ல யாருடைய சிலைகள்லாம் இருக்குன்னா கண்ணப்பர், குறவன், குறத்தி அவர்களுடைய சிற்பங்கள்லாம் இடம்பெற்றிருக்கும். நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பா எதை சொல்வோம் அப்படின்னா பேரூர் சிவன் கோயில சொல்லுவோம்.
அப்புறம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள பெருங்கோவில், திருநெல்வேலியில் அமைந்துள்ள நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணபுரம் மற்றும் திண்டுக்கல்லில் அமைந்துள்ள பெருமாள் கோவில், அரிச்சந்திரன் இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சிலைக்கு பேரு சந்திரமதி என்ற சிலை. இது பாத்துக்கோங்க கொஞ்சம். அரிச்சந்திரன் இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சிலை என்னது, சந்திரமதி சிலை என்று அழைக்கும். இது நாயக்கர் காலத்துடைய சேர்ந்தது. கிருஷ்ணபுரம் வெங்கடாச்சலபதி கோவில் குறவன், குரத்தி, ரதிதேவி சிலைகள் இடம்பெற்றிருக்குது. இந்த ரதிதேவி சிலைகள் எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணபுரம் வெங்கடாச்சலபதி கோவில் அமைஞ்சிருக்கு. இதை வடிவமைத்தவர்கள் நாயக்கர்கள். பௌத்த சமண சிற்பங்கள் முக்கியமானது 24 தீர்த்தங்கரர் உருவம். 24 தீர்த்தங்கரர் உருவம், ஒரே பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவத்தை அமைச்சிருப்பாங்க. இந்த இது எங்க இருக்கு அப்படின்னா திருநாதர் குன்று என்ற பகுதியில் இருக்கு. அதுபோக மதுரையில சமணர்களின் படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்களிலும் மலைப்பாறைகளிலும் சமண சிற்பங்கள் நிறைந்து அங்கு காணப்படுகிறது. அப்புறம் அடுத்த உரைநடை பகுதியான இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழர் பங்கு பார்க்கிறோம். இந்த பகுதி இடம்பெற்றுள்ள நூல் என்னது அப்படின்னா தமிழர் பங்கு என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இதை எழுதியவர் அண்ணாமலை அவர்கள். இந்திய தேசிய ராணுவம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா 1942 பிப்ரவரி 15. 1942 பிப்ரவரி 15ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. யார் மூலமாக? ஜப்பானியர்கள் மூலமாக. மோகன் சிங் அவர்களுடைய தலைமையில இந்த ராணுவம் தொடங்கப்பட்டுள்ளது. 1943 ஜூலை 9 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 91 நாள் கடல்ல பயணம் செய்து இது ஜூலை 1943 ஜூலை 9ஆம் ஆண்டு பதவியேற்றிருப்பாரு. பதவியேற்று உரை ஒன்று ஆற்றிருப்பார். அந்த உரையில டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்ற சொல்லை கூறியிருப்பார். 1944 மார்ச் 18ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களை வென்று இந்தியாவில் இருக்கக்கூடிய மணிப்பூர் பகுதியில மெய்ராங் என்ற இடத்துல மூவண்ண கொடியை ஏற்றியிருப்பார். 1942 உருவாக்கியிருப்பாங்க. 43 சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தலைமை ஏற்றிருப்பாரு. 44 மெய்ராங் என்ற இடத்துல மூவண்ண கொடியை ஏற்றிருப்பாங்க ஆங்கிலேயர்களை வென்று. இந்திய ராணுவத்துல இந்திய தேசிய ராணுவத்தினுடைய பெண்கள் படையை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா ஜான்சி ராணி என்ற பெயர்ல அழைப்பாங்க. இதனுடைய தலைவராக இருந்தவர் டாக்டர் லட்சுமி அவர்கள். அந்த ஜான்சி ராணி பெண்கள் படை தலை சிறந்த தலைவரா யார சொல்றோம் அப்படின்னா ஜானகி ராஜாமணி அவர்களை சொல்றோம். நேதாஜியின் பொன்மொழிகள் என்னென்ன? நேதாஜியின் பொன்மொழிகள்: விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன நிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அவற்றுக்கான விலைதான் என்னது? துன்பமும் தியாகமும் அப்படின்னு கூறியிருப்பாரு. அடுத்து, இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் என்பதை கூறியவர் நேதாஜி அவர்கள். இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சமத்துவத்திற்கும் போராடுவதற்கும் மிக சிறந்தது நற்குணமாகும் என்று கூறியவர் நேதாஜி அவர்கள். நேதாஜி அவர்கள் 45 வீரர்களை கொண்ட குழு ஒன்று அமைச்சிருப்பாரு. அந்த குழுவுக்கு வான்படை தாக்குதலுடைய சிறப்பு பயிற்சி அளிப்பதற்காக ஜப்பான் இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்காக அனுப்பியிருப்பாரு. இந்த ஜப்பான் இம்பீரியல் மிலிட்ரி அகாடமி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய கியூசி என்ற தீவுல அமைஞ்சிருக்கு. இந்த குழுவினுடைய பெயரை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டோக்கியோ கேடட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோக்கியோ கேடட்ஸ் என்பது 45 வீரர்கள் கொண்ட குழுவை வான்வழி தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக ஜப்பான் இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு அனுப்பியிருப்பாரு. அந்த குழுவினுடைய பெயர் தான் டோக்கியோ கேடட்ஸ். அந்த அகாடமி எங்க இருக்கு அப்படின்னா கியூசி என்ற தீவுல அமைஞ்சிருக்கு. சுதந்திர இந்தியாவில் செசல்ஸ் நாட்டு தூதுவராக பணியாற்றியவர் தான் கேப்டன் தாசன் அவர்கள். இவர் அந்த 45 பேர் கொண்ட குழுல ஒருத்தர். பிரித்தானிய அரசை எதிர்த்தது தமிழகத்தில் இருந்து பெரும்படையை திரட்டி வலு சேர்த்தவர் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பிரித்தானிய அரசை எதிர்த்ததும் தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி வலு சேர்த்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருப்பாரு. அதை கூறியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான். இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று கூறியவர் தில்லன் அவர்கள். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தில்லன் அவர்கள். மலையாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் ஆங்கில பிரதமர் சர்ச்சில். அப்துல் காதர் அவர்கள் வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர்நீத்த முழு நிலவினையும் போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவத்தி என்ற கூற்றை கூறியவர் அப்துல் காதர் அவர்கள். பெரியாரின் சிந்தனைகள் என்ற உரைநடையிலிருந்து பார்க்கப்படும். பெரியாருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், சுயமரியாதை சுடர், பெண்ணின போர் முரசு, தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ். வெண்தாடி மூவேந்தர். இந்த பகுத்தறிவு பகலன் என்பவர் ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். பகுத்தறிவு பகலவன் என்றவர் யார் அப்படின்னா பெரியார் அவர்கள். வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம்,
ஈரோட்டு சிங்கம், சுயமரியாதை சுடர், பெண்ணின போர் முரசு, தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ். இந்த தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டத்தை வந்து பெரியாருக்கு எப்பொழுது வழங்கப்பட்டது அப்படின்னா 27ஆம் தேதி 6வது மாசம் 1970ஆம் ஆண்டு வந்து யுனெஸ்கோ மன்ற அமைப்பின் மூலம் வந்து பெரியாருக்கு வந்து தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டது. பெரியார் அவர்கள் வந்து 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பார். சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தவர் பெரியார். எப்பொழுது 1925ஆம் ஆண்டு ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் நடத்திய இதழ்கள்லாம் என்ன அப்படின்னா குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட். குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட் என்று 4 இதழ்களை நடத்தியிருப்பாரு. இதுல ரிவோல்ட் என்ற இதழ் மட்டும் ஆங்கில இதழ். ரிவோல்ட் என்பது மட்டும் ஆங்கில இதழ். பெரியார் எதிர்த்தவை எல்லாம் என்னென்ன அப்படின்னா இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்கொடை. இது கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா இது கொடுத்து பெரியார் அவர்கள் எதிர்த்தது கொடுத்து இதுல இருந்து தவறானது எது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்கொடை என்ற அதெல்லாம் எதிர்த்து போராடி இருக்காரு. பெரியார் விதைத்த விதைகள்லாம் என்ன, அப்பொழுது விதைச்சிருப்பாரு இதெல்லாம் வேணும்னு சொல்லி அது வந்து நிறைவேறியது என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பெண்களுக்காக இடஒதுக்கீடு வந்து கேட்டிருப்பாரு. இந்த பெண்களுக்காக சொத்து உரிமை வந்து வேண்டும் என்பது, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமண ஏற்பு, இதெல்லாம் வந்து வேண்டும் என்று அப்போதே வந்து போராடி இருப்பாரு. அது வந்து அவர் காலத்திற்கு பிறகு நிறைவேறியது. அடுத்து பெரியார் அவர்கள் வந்து எழுத்து சீரமைப்பு பண்ணியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா ஐயா என்பது ஐயா என்றும் அவ்வை என்பது அவ்வை என்ற சீர்திருத்தத்தை செய்தவர் அவர்கள் பெரியார் அவர்கள். இதற்கு முன்னாடி 8ஆம் வகுப்புல வந்து பெரியார் அவர்களுடைய எழுத்து சீர்திருத்தத்துல ஒரு 13 எழுத்து வந்து சீர்திருத்தம் செஞ்சிருப்பாரு. அந்த எழுத்து வந்து 8ஆம் வகுப்புல பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. அடுத்ததாக நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது. வேலை வாய்ப்பில் 50 விழுக்காடு பெண்களுக்கு வந்து ஒதுக்கீடு தர வேண்டும் என்றும், சமூக வளர்ச்சி கல்வியை மிக சிறந்த கருவியாக கருதியவர் யார் அப்படின்னா பெரியார் அவர்கள். நாட்டு விடுதலை விட பெண்கள் விடுதலை தான் முக்கியம் என்று கூறியவரும் பெரியார். பெண்களுக்காக 50% வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வேண்டும் என்றும், சமூக வளர்ச்சிக்கு கல்விதான் மிக சிறந்த கருவி என்று கூறியவரும் பெரியார் அவர்கள். சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை தூண்டும். சாதி உணர்வு என்பது ஆதிக்க உணர்வை தூண்டும், மற்றவர்களின் உரிமையை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது, அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்று கூறியவர் பெரியார் அவர்கள். படிப்பவர்களுக்கு தான் சுயமரியாதை உணர்ச்சி வந்து ஏற்படும் என்று எந்த நூலில் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா திருக்குறள் என்ற நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. படிப்பவர்களுக்கு தான் சுயமரியாதை உணர்ச்சி வந்து பெறுவார்கள் என்று திருக்குறள் நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. பெரியார் பட்டம் வந்து ஈவேரா அவர்கள் வந்து வாங்கியிருப்பாரு. எப்பொழுதுனா 1938 நவம்பர் 13ஆம் நாளப்போ சென்னையில நடந்த பெண்கள் மாநாட்டுல வந்துட்டு ஈவேரா அவர்களுக்கு பெரியார் பட்டத்தை வந்து வழங்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக விரிவாகும் ஆளுமை என்ற உரைநடையிலிருந்து பார்க்க போறோம். இந்த விரிவாகும் ஆளுமை என்பது வந்து இலங்கையில யாழ் பல்கலைக்கழகத்துல தனிநாயகம் அடிகள் அவர்கள் வந்து பாஸ்கர் நினைவு அறக்கட்டையில ஒரு சொற்பொழிவாற்றியிருப்பாரு. அந்த சொற்பொழிவை தான் நம்மளுக்கு இங்க உரைநடை பகுதியா கொடுத்திருக்காங்க. தனிநாயகம் அடிகள் என்பவர் தான் உலக அகில தமிழாய்வு மன்றமும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் அமைவதற்கு வந்து காரணமாக இருந்திருக்காரு. தமிழ் பண்பாடு இதழ் வந்து நடத்தியவர் யாருன்னா தனிநாயகம் அடிகள். இது வந்து முக்கியமானது பார்த்துக்கோங்க. தமிழ் பண்பாடு என்ற இதழை நடத்தியவர் தனிநாயகம் அடிகள் அவர்கள். கோர்டன் ஆல்போர்ட் என்பவர் வந்து ஒரு உளநூல் வல்லுநர். இவர் வந்து முதிர்ந்த ஆளுமையை 3 இலக்கணங்களாக சொல்லியிருப்பார். அந்த 3 இலக்கணங்கள் என்னென்ன அப்படின்னா, யார் ஒருவரிடம் வந்து ஈடுபாடு இருக்கும் அவர்கள் வந்து அந்த ஈடுபாடுகளை வந்து விரிவாக வளர்க்க வேண்டும் என்றும், பிறரால் தான் வந்து எப்படி கணுக்கப்படுகின்றோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும் என்றும், வாழ்க்கையின் தத்துவத்தை வந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் கோர்டன் ஆல்பர்ட் என்பவர் முதிர்ந்த ஆளுமையை 3 இலக்கணங்களாக கூறியிருப்பார். அந்த 3 இலக்கணங்கள் தான் இது. அடுத்து பிறர் நல கொள்கையும் பிறர் மீதான பாராட்டலையும் பரப்புவதற்கு காரணமாக இருந்தவர். பிறர் நல கொள்கைகளையும் பிறர் மீதான அன்பு பாராட்டலையும் பரப்புவதற்கு காரணமாக இருந்தவர் பாணரும் புலவரும். மொழிபெயர் தேயம் என்பது என்ன அப்படின்னா, பிற நாடுகளை குறிப்பிடும் போது வேற்று நாடு என்று பிறர் கூறாமல் மொழி மாறும் நாடு என்று கூறுவதுதான் மொழிபெயர் தேயம் என்று அழைக்கப்படுகிறது. பரந்த மனப்பான்மையும் விரிவான ஆளுமையும் கொண்ட நூல் என அகத்திணை இலக்கியம். அகத்திணை இலக்கியம் என்பது பரந்த மனப்பான்மையும் விரிவான ஆளுமையும் கூறும் நூல். நன்மையை நன்மைக்காகவே செய்தவர் ஆய் என்பவர். பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்டவர் பரிபெருமாள் அவர்கள். பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்டவர் பரிபெருமாள் அவர்கள். ஒன்றை உலக கொள்கை கொண்டவர்கள் தான் ரோம நாட்டு மக்கள் அனைவரும் ஒரே குலத்தவர் என்று
கொண்டவர் சொன்னவர் வந்து ஸ்டாய்க்வாதி. ஸ்டாய்க்வாதி என்பவர் மக்கள் அனைவரும் ஒரே குலத்தவர் என்று சொன்னார்கள். ரோம நாட்டு மக்கள் ஒன்றே உலக கொள்கை என்று வாழ்ந்தவர்கள். எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய் நாடு, நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய் நாடு என்று கூறியவர் செனக்கா அவர்கள். நான் ஆண்டோனினஸ் ஆதலால் ரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் என்று கூறியவர் மார்க் அரோலியஸ் என்பவர் கூறியிருக்கிறார். மக்கள் அனைவரும் மக்கட்தன்மையை வளர்க்க வேண்டும் என்பது இது திருக்குறள்ல வந்து மக்கள் அனைவரும் மக்கட்தன்மையை வளர்க்க வேண்டும் என்று கூறுகிறது. திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றுவது மிகவும் பொருத்தமானது என்று கூறியவர் ஜியு போப் அவர்கள். திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றுவது மிக பொருத்தமானது என்று கூறியவர் ஜியு போப் அவர்கள். இதுக்கு அடுத்ததாக ஒரு விரிவானம் பார்க்க போறோம். அதை எழுதியவர் வந்து ஜானகி ராமன் அவர்கள். வடமொழி அறிவும் சிறந்த இசையறிவும் கொண்ட கதைகள் வந்து நிறைய எழுதியிருப்பாரு. அந்த கதைகள் வந்து எந்தெந்த இதழ்கள்ல வெளியிட்டாரு அப்படின்றத பார்ப்போம். மணிக்கொடி, கிராம ஊழியன், கலைமகள், சுதேசிமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி இதழ்களில் வந்துட்டு வெளியிட்டிருப்பார். மணிக்கொடி, கிராம ஊழியன், கனைகளி, கலைமகள், சுதேசிமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி என்ற இதழ்கள் எல்லாம் வெளியிட்டிருப்பாரு. அவருடைய கோட்பாடு என்ன அப்படின்னு அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிவமைப்பதும் அவரவர் முறை. அவர் என்ன அனுபவிச்சிருக்காரு அது வந்து எழுத்துக்களாக வடிவமைப்பாக கொடுத்திருப்பாரு. அதுதான் அவருடைய கோட்பாடு. ஜானகிராமன் அவர்களுடைய ஜப்பான் பயண அனுபவத்தை வந்து சுதேசிமித்திரன் வார இதழ்ல வந்து எழுதி வெளியிட்டிருப்பாரு. அதை வந்து ஒரு சிறு புத்தகமாக எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தின் பெயர் தான் உதய சூரியன். இந்த உதய சூரியன் வந்து 1967 நூலா வந்து அவர் வந்து வெளியிட்டிருப்பார். இதுக்கு அடுத்ததாக கருங்கடலும் கலைக்கடலும் என்ற நூல். கலைக்கடலும் என்ற நூல் வந்து 1974 வெளியிட்டிருக்காரு. இது வந்து எதை பற்றினா அவர் ரோம்ல செக்கோஸ்லோவோக்கியாவுக்கு சென்ற அனுபவத்தை பற்றி எழுதியிருப்பார். நடந்தாய் வாலி காவேரி என்ற நூல் வந்து அவர் காவேரி கரையில வந்துட்டு வழியான பயணத்துல அவர் காவேரி கரையில நடந்த பயணத்தை எழுதியிருக்கிற நூல் தான் வந்து நடந்தாய் வாலி காவேரி என்ற நூல். அடுத்து இன்னொரு பயண கட்டுரையும் எழுதியிருப்பாரு. அது வந்து அடுத்த வீடு 50 மைல் என்ற பயண கட்டுரையும் எழுதியிருப்பாரு. செய்தி சிறுகதை என்ற பிரிவானம் தான் இடம்பெற்றிருக்கும் இந்த பாடத்தில். இந்த செய்தி சிறுகதை என்ற இது வந்துட்டு சிவப்பு ரிக்ஷா அப்படின்ற தொகுப்பு நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. சிவப்பு ரிக்ஷா என்ற தொகுப்பு நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த செய்தி என்பது அமைதி வேண்டும். செய்தி என்ற நூலில் வந்து என்ன இடம்பெற்றிருக்கும்னா அமைதி வேண்டும் என்ற கருத்து தான் வந்து இடம்பெற்றிருக்கும். இதுல வந்து பவளமல்லி என்ற ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த பவளமல்லி என்பது என்ன அப்படின்னா நடுநிசியில் தோட்டத்தில் மலர்ந்து அமைதியாக மனத்தை வீசுவதுதான் என்னது பவளமல்லி. நடுநிசியில் தோட்டத்தில் மலர்ந்து அமைதியான மனத்தை வீசுவதுதான் பவளமல்லி. மிகவும் உயர்ந்த இசை நிறைந்த கலைஞனால் கையாளப்படும் போது சொற்களின் எல்லையை தாண்டி இசையின் மூலமாக பொருள் கொடுக்கிறது என்றது இந்த செய்தி என்ற விரிவானத்துல இடம்பெற்றிருக்கும். இதுல வந்து நாகாசுரம் என்ற ஒரு இசைக்கருவி எழுதிருக்கும். இந்த நாகாசுரம் என்ற கருவி வந்து 13ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் இந்த நாகாசுரம் கருவி என்பது வந்துச்சு. இது வந்து எந்த மரத்தில் வந்து தயாரிப்பாங்க அப்படின்னா ஆக்ஷா என்ற மரத்திலிருந்து தயாரிப்பாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்துட்டு 600 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த நாகாசுரம் என்ற கருவி வந்து வந்துச்சு. நாகாசுரத்தினுடைய மேல் பகுதி வந்து சிவாலி கருவி என்ற ஒன்று வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த சிவாலி என்பது வந்து ஒரு புல் வகையை சேர்ந்தது. சிவாலி இன்னொரு வந்து நாணல். இந்த சிவாலி நாணல் என்பது புல் வகையை சேர்ந்தது. இதற்கு பிறகு ஒரு சொல் கொடுத்து அது அகராதியில என்ன பொருள் என்பது காண்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல ஃபுல்லா வந்து இடம்பெற்றிருக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கடுவன் என்பது மந்தி. களிறு அப்படின்றது பிடி. கடுவன் மந்தி. இந்த கடுவன் மந்தி ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். களிறு, பிடி. நீர்நிலைகள் என்னென்ன நீர்நிலைகள்லாம் இருக்குன்னா அகழி, ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, ஆனை, ஏரி, குளம், ஊருணி, கண்மாய், கேணி. நயவாமை, விரும்பாமை. கிளத்தல் அப்படின்னு எழுப்பல், சொல்லுதல், பேசுதல். கோழ்வு என்பது நன்மை. புரிசை மதில். செம்மல் என்பது அரசன், தலைமகன். பழம்பூ, பெருமயிர் சிறந்தோம், உள்ள நிறைவு, நீர் தருக்கு. இந்த செம்மல் என்பது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். செம்மல் என்பதற்கு அரசன் என்று பொருள், தலைமகன், பழம்பூ, பெருமயிர் சிறந்தோம், உள்ள நிறைவு, நீர் தருக்கு என்று பொருள். கந்தி அப்படின்றது காந்தகம், வாசல், கமுகு, பாக்கு. கந்தி என்பது காந்தகம், வாசல், கமுகு என்று பாக்கு. ஆல்ரெடி செயல் பகுதியில பார்த்திருக்கோம் கமுகு என்பது பாக்கு என்று. அதற்கு இன்னொன்னு காந்தி என்று பொருள் இருக்கு. நெடில் என்பது நீளம், நெட்டெழுத்து, மூங்கில். பாலி என்பது ஒரு வகை மொழி, ஆலமரம், கல். இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மகி என்பது பூமி. கம்புள், வானம்பாடி, சங்கு, சம்பங்கோலி.
கம்பிள் என்பது வானம்பாடி, சங்கு, சம்பங், கோலி. கைச்சாத்து கையெழுத்து துண்டு, கைச்சாத்து கையெழுத்து துண்டு. இயவை வழிதுவரை, இயவை வழிதுவரை. சந்தப்பிள்ளை சந்தன பெட்டி, சந்தப்பேழை சந்தன பெட்டி. சிட்டம் சன்மார்க்கம், சிட்டம் என்பது சன்மார்க்கம். தகழ்வு வீண் ஆடம்பரம். பெளரி பெரும் பல்வகை. இமிழ்தல் ஒளித்தல். இசைவு இணக்கம். துவனம் நெருப்பு, துவனம் என்பது நெருப்பு. சபலை மின்னல் இலக்குமி. துகளம் நுட்பமான ஒளி. அரங்கு என்பது இடம், அறை, நாடகசாலை, சபை, வகுப்பறை. இடம், அறை, நாடகசாலை, சபை, வகுப்பறை. ஒட்பம் முதுகுறைவு. கான் என்பது காடு, மனம், எழுத்து, சரியின் ஒன்று. இந்த கான் என்பது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். காடு, மனம், எழுத்து, சரியின் ஒன்று என்பது கான். நசை என்பது ஆசை, அன்பு, ஒழுக்கம், குற்றம், ஈரம். இந்த நசை என்பது ஆல்ரெடி பொத்துகள்ல கேட்டிருக்காங்க நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல. நசை என்பது ஆசை, அன்பு, ஒழுக்கம், குற்றம், ஈரம். பெருநார் அரசன், படைத்தலைவர், படைவீரன். பெருநார் என்பவர் அரசன், படைத்தலைவர், படைவீரன். ஏங்கல் அழுதல், ஏங்குதல். மயில் குரல் வந்து ஏங்கல் என்று சொல்லுவோம். மயில் குரலை ஏங்கல் என்று சொல்லுவோம். கிடுகு கேடயம் ஓர் பாறை சட்டப்பலகை. கிடுகு கேடயம் ஓர் பாறை சட்டப்பலகை. தாமதம் அணைக்கயிறு, தாமணிப்பூ, தாமதம் தாமணி பூ, பூமாலை, மூவாறு. பான்மை குணம், பங்கு, தகுதி. குணம், பங்கு, தகுதி. பொறி என்பது அடையாளம், அறிவு, எழுத்து, தேமல். ஈகை கொடை, உதவி. இந்த ஈகை என்பது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஈகை என்பது கொடை, உதவி. குறும்பு சேட்டை, விளையாட்டு செய்தல். கோன் என்பதுக்கு அரசன், தலைவன். கோன் அரசன், தலைவன். புகழ் சொல், அடைக்கலம், தஞ்சம். மெய்மு வலிமை. வரும் வெள்ளம் கடல் ஈரம் அண்டவாதம். வெறும் வெள்ளம் கடல் ஈரம் அண்டவாதம். ஓதும் வலிமை வெற்றி வேட்கை பறவை. பொழிதல் பெருமை மிகுதி அதிகரிப்பு செழிப்பு. பொழிதல் என்பது பெருமை மிகுதி அதிகரிப்பு செழிப்பு. துளக்கம் என்பது பிரகாசம் பளபளப்பு தெளிவு. துளக்கம் தெளிவு. இந்த துளக்கம் தெளிவு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எனக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல. துளக்கம் என்பதற்கு தெளிவு என்ற பொருள். நடலை என்பது வஞ்சனை துன்பம் பொம்மை அசைவு. வஞ்சனை துன்பம் பொம்மை அசைவு. குறிசில் பெருமையில் சிறந்தோன் அரசன் ஆண்மகன். பெருமையில் சிறந்தோன் அரசன் ஆண்மகன். நயம் என்பது மலிவு நன்மை இன்பம் பயன் மேன்மை உபசரிப்பு. மலிவு நன்மை இன்பம் பயன் மேன்மை உபசரிப்பு. தலையாளி பேரன்பு. தலையாளி என்பது பேரன்பு. உய்தல் செலுத்துதல் வாகனம் ஊர்தல் நடத்தல். இருசு வண்டி வச்சு மூங்கில் நேர்மை. வண்டி வச்சு மூங்கில் நேர்மை என்பது பொருள் இருசுக்கு. அடுத்ததாக முக்கியமான தினங்கள் பத்தி பார்க்கிறோம். பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள். உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாள். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் நாள். ஆகஸ்ட் 9 என்பது தேசிய நூலக நாள். தேசிய நூலக நாள். நூலகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தான் யாரு? அரங்கநாதன். அந்த அரங்கநாதன் அவர்களுடைய பிறந்த நாள் தான் ஆகஸ்ட் 9. அன்றைய நாள் தேசிய நூலக நாள் என்று கொண்டாடப்படுகிறது. புத்தக திருவிழா வந்து செப்டம்பர் 19 முதல் 28ஆம் தேதி வரை வந்து புத்தக திருவிழா என்று நம்ம கொண்டாடுகிறோம். அடுத்ததாக நூல் கொடுத்து அந்த நூலினுடைய ஆசிரியர்கள் யார் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அழகின் சிரிப்பு. அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அழகின் சிரிப்பு என்ற நூலின் ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். தண்ணீர் என்பது கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து. தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து அவர்கள். வாய்க்கால் மீன்கள் இறையாண்பு. வாய்க்கால் மீன்கள் என்பது இறையாண்பு. மழைக்காலமும் குயிலோசையும் கிருஷ்ணன். மழைக்காலமும் குயிலோசையும் கிருஷ்ணன். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவெல். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவெல் அவர்கள். மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் மனவை முஸ்தப்பா. தமிழ் கையேடு. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். தமிழ் கையேடு ஜியு போப் அவர்கள் எழுதியிருக்காரு. மாணவர்களுக்கான தமிழ் சொக்கன் அவர்கள். மாணவர்களுக்கான தமிழ் செக்கன் அவர்கள். அடுத்து தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி அவர்கள். தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்பது ராச மாணிக்கனார் அவர்கள். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் ரத்னம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் ராஜன் அவர்கள். தமிழர் சால்பு வித்யானந்தன். அக்னி சிறகுகள் அப்துல் கலாம். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். அக்னி சிறகுகள் அப்துல் கலாம். மின்மினி ஆயிஷா நடராஜன் என்பவர்கள். ஏன் எதற்கு எப்படி சுஜாதா அவர்கள். முதல் ஆசிரியர் என்ற நூல் சிங்கிஸ் ஜத்மாத்தா என்பவர் எழுதியிருக்காரு.
அடுத்ததாக கல்வியல் நாடகம் பிரளயன். கரும்பலக யுத்தம் மலலா. கரும்பலக யுத்தம் எழுதியவர் மலலா. நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி. திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா அவர்கள். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூல் எழுதியவர் மேத்தா அவர்கள். தமிழ் பழமொழிகள் கி.வா. ஜெகநாதன். இருட்டு எனக்கு பிடிக்கும் என்பது அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ் செல்வன் அவர்கள். பெரியோரின் சிந்தனைகள் ஆணைமுத்து. தங்கைக்கு என்பது மு வரதராஜன். தம்பிக்கு அறிஞர் அண்ணா. சிற்பியின் மகள் பூவண்ணன். ஓய்ந்திருக்கல் ஆகாது கல்விக்கு சிறுகதை. இது தொகுத்து எழுதியிருக்காங்க. அரசி என்ற நூல்ல ஆதி வள்ளியப்பன் என்பவர் தொகுத்து எழுதியிருக்காரு. கையா உலகே ஓர் உயிர் என்பதை ஜேம்ஸ் லவ்லாக் என்பவர் எழுதியிருக்காரு. தமிழ்ல மொழிபெயர்த்து சுரேஷ் அவர்கள் எழுதியிருக்காரு. அஞ்சல் தலைகளின் கதை என்பது எஸ்.பி. சட்டார்ஜி என்பவர் எழுதியிருக்காரு. மொழிபெயர்த்து வீமோ சம்பா சிவன் என்பவர் எழுதியிருக்காரு. அப்பா சிறுவனாக இருந்த போது அலெக்சாண்டர் ரஸ்கின் என்பவர் எழுதியிருக்காரு. தமிழ்ல நான் முகமது செரிபு அவர்கள் எழுதியிருக்காரு. அடுத்ததாக சாகித்ய அகாடமி பெற்ற சிறு கதைகள் என்னென்னது எப்பொழுது பெற்றிருக்காங்க, அதனுடைய ஆசிரியர்கள் யார் யார் அப்படின்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அன்பளிப்பு என்ற சிறுகதைக்கு 1970 விருது பெற்றிருக்காரு. அழகிரி சாமி அவர்கள் பெற்றிருக்காரு. சக்தி வைத்தியம் என்ற சிறுகதைக்கு ஜானகி ராமன் என்பவர் 1979 விருது பெற்றிருக்காரு. முதலில் இரவு வரும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஆதவன். இவர் 1987 பெற்றிருக்காரு. அப்பாவின் சிநேகிதர் என்பவர் அசோகமித்திரன் என்ற ஆசிரியர் 1976 பெற்றிருக்கிறாரு. மின்சாரம் பூ என்ற சிறுகதைக்கு மேலாண்மை பொன்னுசாமி என்பவர் 2008 பெற்றிருக்கின்றாரு. சூடிய பூ சுடர்கே என்ற சிறுகதையின் ஆசிரியர் நாஞ்சில் நாடன் என்பவர் 2010 பெற்றிருக்கிறாரு. ஒரு சிறு இசை என்பது வண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு. 2016 விருது பெற்றிருக்காரு. அந்த ஒரு சிறு இசை என்ற இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். வண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்ததாக பழமொழி. இந்த புக்கில் இடம்பெற்றுள்ள பழமொழிகள் என்னென்ன அதை பார்க்க போறோம். இளமையில் கல்வி முதுமையில் இன்பம். இளமையில் கல்வி கற்றால் முதுமையில் இன்பமாக வாழலாம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். இது ஏதாவது பழமொழி கொடுத்து அந்த இல்ல ஏதாவது ஒரு இடத்த விட்டுட்டு அங்க என்ன இது சொல் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கல்லாடம் அப்படின்னா படித்தவரோடு சொல்ல ஆடாதே அப்படின்னு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே. நெல்லுக்கு பாய்கிற தண்ணி புல்லுக்கும் பாய்வது போல. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. தட்டான் பூச்சி தாளப்பறந்தால் தப்பாமல் மழை வரும். வானில் பறக்குது குதிரை பறக்கவால் குறையும் குதிரை. கைப்பொருள் தண்ணீர் மெய்ப்பொருள் கல்வி. இதற்கப்புறம் மேற்கோள்கள் பத்தி பார்க்க போறோம். புக்கில் இடம்பெற்றுள்ள மேற்கோள்கள். ஃபர்ஸ்ட் பாரதியார் அவர்களுடைய மேற்கோள்கள் என்னென்ன பார்க்க போறோம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ். வாழிய பாரதமணி திரு நாடு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். வானகமே இளவையிலே மரச்செறிவு நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறுங்காட்சி பிழைதானே. போனதெல்லாம் கனவினை போல் புதைன் தமிழில் தளிந்தே போனதனால் நானும் ஒரு கனவே. இந்த ஞானமும் பொய்தானே. இதுக்கடுத்ததாக பாவேந்தர் அவர்களுடைய மேற்கோள்கள் பார்க்கிறோம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது. தொல்காப்பியர் அவர்களுடைய கூற்று. படுதிரை வையம் பாத்திய பண்பே. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில கேட்ட மாதிரி இருக்கு. படுதிரை வையம் பாத்திய பண்பே என்பது ஆளவர் ஆலத்தூர் கிழார். புட்கையில் லோன் யாக்கை போல என்ற கூற்றின் ஆசிரியர் புலவர் ஆலத்தூர் கிழார் என்பவர். நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று கூறியவர் லத்தீன் புலவர் தெரன்ஸ் என்பவர் கூறியிருக்கிறார். அதுக்கப்புறம் திருக்குறள். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர் உள்ளர்க உள்ளம் சிறுவாகு உள்ளுவதெல்லாம் உயர்வல்ல. எல்லா மாந்தர்க்கும்
நீரின்றி அமையாத உலகு. நீரின்றி அமையாத உலகம் என்பது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். அடுத்து திவாகர நிகண்டு என்பவருடைய கூற்று பார்க்க போறோம். கள்ளும் உலகமும் செங்கல்லும் மரமும், கள்ளும் உலகமும் செங்கல்லும் மரமும், மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும், மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும், கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிரவே பத்தை சீர்ப்ப தொழிற்கு உருப்பாவன. குள்ள குளிர குடைந்து நீராடி, குள்ள குளிர குறைந்து நீராடி என்ற கூற்றினாசிரியர் ஆண்டாள் என்பவர். மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்ற கூற்றினாசிரியர் இளங்கோ வடிகள். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும், இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்பது பிங்கள நிகண்டு. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், இந்த காட்டில் எந்த மூங்கில் என்று புல்லாங்குழல் என்று கூறியவர் அமுதேன் அவர்கள். அடுத்து முத்துக்குமார் அவர்களுடைய மேற்கோள்கள் பார்க்க போறோம். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள், வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம், வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையில் மௌனம், ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது, ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது என்று கூறியவர் ஜப்பானிய கவிஞர் பாஷோ என்பவர்கள். அடுத்ததாக புறநானூற்றுல இடம்பெற்றுள்ள கூற்றுகள்லாம் பார்க்க போறோம், மேற்கொள்கலாம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே என்பது புறநானூற்றுல இருக்கிற ஒரு கூற்று. இது இதனுடைய ஆசிரியர் குடப்புலவியனார். 9 நாளி உடுப்பவை 2. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். 9 நாளி உடுப்பவை 2 என்பது மதுரை கணக்காயனார் உடைய கூற்று. யாதும் ஊரே யாவரும் கேலி என்பது கணியன் பூங்குன்றனார். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். யாதும் ஊரே யாவரும் கேலி என்பது கணியன் பூங்குன்றனார் அவர்களுடைய கூற்று. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே என்பது பொன் முடியார் அவர்களுடைய கூற்று. உற்றொழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் புற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே, பாண்டியன் நெடுஞ்செழியன் அவர்களுடைய கூற்று. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, குடப்புலவினார் அவர்களுடைய கூற்று. தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும். இது பிசிராந்தையார் அவர்கள் கோப்பெருஞ்செல்வனிடம் கோப்பெருஞ்சோழனுக்கு கூறிய கூற்று. தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்பது பிசிராந்தையார் அவர்கள் கோப்பெருஞ்சோழன் அவர்களுக்கு கூறிய கூற்று. இமயத்துக்கோடு உயர்ந்தன தம்மிசை நாட்டு தீதியில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே என்பது கோப்பெருஞ்சோழன் அவர்களுடைய கூற்று. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறிவிலை வணிகன் ஆயாளான் உறையூர் ஏணிச்சேரி அவர்கள் கூறிய கூற்று. உண்டலாமா இவ்வுலகம் என்பது கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி அவர்களுடைய கூற்று. இமயத்தீண்டி இன்குரல் பயிற்சி கொண்டல் மாமலை பொழிந்த நுண்பல் துளியினும் வாலிய பலவே ஆலத்தூர் கிளார் அவர்களுடைய கூற்று. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவாவன ஊர்தி உறையூர் முதுகண்ணான் அவர்கள் கூறிய கூற்று. இந்த புறநானூற்று நூல்களில் இடம்பெற்றுள்ள இந்த கூற்றுகளை எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரை கிழக்கு வானம் தூரமில்லை, கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரை கிழக்கு வானம் தூரமில்லை, முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை என்பது வைரமுத்து அவர்களுடைய கூற்று. அந்தர தார்மையினை என ஐயூரும் தந்திரத்தால் தமநூல்கரை கண்டவன் வெண்ணிரலான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர பூர்த்தி இயன்ற மின் என்றேன் என்பது சீவக சிந்தாமணி அவர்களுடைய கூற்று. அடுத்ததாக மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் அவர்களுடைய கூற்று பார்க்கிறோம். பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமாய் பொலியோடு குழும என்பது மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் அவர்களுடைய கூற்று. அறம் எனப்படுவது யாதென கேட்டபின் மறவாத இதுகேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுழு அல்லது கண்டதில் என்பது மணிமேகலை. அடுத்ததாக களித்தொகையில இருக்கிற முல்லை களியிலிருந்து நம்ம பார்க்க போறோம். எழுந்தது துகள் ஏற்றனார் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் நீரு எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் துளங்கு இமிழ் நல் ஏற்றினம் பல் களம்புகும் மல்லார் வனப்பு ஒத்தன என்பது களித்தொகை என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக காதோழி தரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலியா சூடி நிதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க, திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்பது கவியோகி சுத்தானந்த பாரதியார் அவர்களுடைய கூற்று. விறகு நான் வண்டமிலே உன்னுருள் வாய்ந்த பிறகு நான் வினையாய் போனேன் சிறகு நான் சின்னதாய் கொண்டதொரு சிற்றீசல் செந்தமிழே
நின்னல் விமனாமானே நான் தருவாய் நிழல்தான் தருவாய் இதம் என் வருவாய் என நீ வருவாய் ஒருவாய் உணவாய் உளதமிழே ஓர்தான் நீ பாட்டுக்கு கணவாய் வழிதரும் காற்று என்று கூறியவர் கவிஞர் வாலி அவர்கள். இதற்கு அடுத்ததாக தங்கப்பா அவர்களுடைய கூற்று பார்க்க போறோம். விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் பள்ளத்தாக்கில் பொழிகின்ற புனலருவி பொழிலி காற்றில் புல்வெளியில் நல்வயலில் விலங்கியல் புள்ளியில் தெரிகின்ற பொருளுக்கெல்லாம் திகழ்ந்து நெஞ்சில் தெவிட்டாத நுண்பாட்டை தூய்மை உற்றே அழகு என்னும் பேரழுங்கே மெய்யே மக்கள் அகத்தியலும் நீ குடியிருக்க வேண்டுமென என்பது தங்கப்பா அவர்களுடைய கூற்று. அவருடைய பாடல் குளம் தொட்டு கோடு பதித்து வழிசித்து உளம் தொட்டு உழுவயிலாக்கி வளம் தொட்டு பாகுபாடு கிணற்றோடு என்று இவை பார்ப்படுத்தான் ஏகும் செற்கத்து இனிது என்றது திருப்பஞ்ச மூலத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அடுத்து கவிமணி அவர்களுடைய கூற்று பார்க்கிறோம். மங்கையாராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமாமா. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். மங்கையாராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமா என்ற கூட்டு கவிமணி அவர்களுடைய கூற்று. கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் எல்லை விரிந்து சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன் ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன் பல ஏரி குளங்கள் நிரம்பி வந்தேன் ஊறாத உச்சிலும் உட்புகுந்தேன் மணல் ஓடைகள் பொங்கி ஓடி வந்தேன் என்பது கவிமணி அவர்களுடைய பாடல். அடுத்ததாக பலப்பட்டை சொக்கநாத புலவர் பாடல். இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது. இது பாத்துக்கோங்க. பலப்பட்டை சொக்கநாத புலவருடைய பாடல். வெண்பாவிற்கு புகழேந்தி பரணிக்கு ஜெயங்கொண்டான். வெண்பாவிற்கு புகழேந்தி பரணிக்கு ஜெயங்கொண்டான். இதுல இருந்தே கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கலாம். விருத்தம் என்பது ஒன்பாவிற்கு உயர்கம்பன் கோவைக்கு உலா அந்ததிக்கு ஒட்டக்கூத்தன் கண்பாயா களம்பத்திற்கு இரட்டையர்கள் வசைபாட கலைமேகம் பண்பாய பகர்சந்தம் பாடிக்காசு ஆளதொருவார் பகர ஓனாதே. இது வெண்பாக்கு புகழேந்தி பரணிக்கு ஜெயங்கொண்டான். விருத்தம் என்பதற்கு உயர்கம்பன் கோவைக்கு உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தன் கண்பாய களம்பகத்துக்கு இரட்டையர்கள் என்று பலப்பட்டை சொக்கநாதர் அவர்களுடைய பாடல். அடுத்து வள்ளலார் அவர்கள். எத்துணையும் போதாமுறது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உள்ளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரிய இடமென நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்தாம் அடிக்கோவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே என்பது வள்ளலார் அவர்களுடைய பாட்டு. அடுத்ததாக பாரதிதாசன் அவர்களுடைய கூற்று பார்க்க போறோம். பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர்செழிக்கும் சிங்கமே வான வீதி தகுதிகு எனது எரிக்கும் மங்காத தணற்பிளம்பே மாணிக்க குன்றே தீர்ந்த தங்கத்தின் தட்டை வானத்தகளிர் பெருகி விளக்கே கடலிலே கோடி கோடி கதிரிகைக்குள் ஊன்றுகின்றாய் நெடுவானில் கோடி கோடி நிடர்சுடை கைகள் நீட்டி இடைப்படு மலையே காடோ இல்லாமல் பொய்கையாரே அடங்கா நின் ஒளி அளவே அமைந்தனை பரிதி வாழி எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் ஒன்னையும் நீயே இத்தரை பொய்யா பிஞ்சி நீ அதில் சிற்றெரும்பே அத்தனை பேரும் மெய்யா எப்படித்தானே மானே பித்தேரி மேல்கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்னை. இதுக்கு அடுத்ததாக வாணிதாசன் அவர்களுடைய பாடல் ஒன்று பார்க்க போறோம். வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் விளைந்து செல் கால்களால் ஆரை அயலுற ஓடை தாமரை கெட்டி அம்பலின் இதழ்களை விரித்தாய் கயலிடை செங்கான் கருவரால் வாழை கரைவளர் தென்னையில் பாயாம் பெயரிடைப்பட்ட வானத் தோன்றும் பெருங்குளம் நிறைந்து விட்டாய் உமர்கையாம் இருத்தரலேனும் சமுத்திரம் அந்த பேருருளில் இருந்து வந்தது மெய்மெய்யினும் இந்த ரத்தினம் ஊடுருவி பார்த்ததில் எவரும் அவரவர் இயல்பின்படி சொல்லி சென்றார்கள் ஒவ்வொருவரும் எதனுடைய குணத்தையும் விளக்க முடியாது எவராலும் நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே நீதியின் இருப்பிடம் அநீதியின் அஸ்திவாரமும் நாமே தாழ்ச்சியின் உயர்ச்சியுமே நாமே நிறைவும் குறைவும் நாமே ரசம் போன கண்ணாடி சகலமும் தெரியும் ஜம்ஷித்தனின் மாயக்கிண்ணம் இரண்டுமே நாயம் என்று கூறியவர் உமர் கையம் அவர்கள். அடுத்ததாக குமர குருபாரர் அவர்களை பத்தி பார்க்கிறோம். திங்கள் முடி சூடு மாலை தென்றல் விளை யாடு மாலை தங்கு புயல் சூழும் மலை தமிழ் முடிவன் வாழும் மலை அங்கையர்கண் அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதென பொங்கறிவு தூக்கும் மாலை பொதிய மலை என் மலையே என்று கூறியவர் குமர குருபாரர் அவர்கள். இதற்கு அடுத்ததாக தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல்கள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மொழியியல் என்பது லிங்குஸ்டிக்ஸ். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். மொழியியல் என்பது லிங்குஸ்டிக்ஸ், இலக்கியம், லிட்ரேச்சர். மொழி ஆய்வறிஞர் பிலோலாஜிஸ்ட், பன்மொழி போலிக்லாட், ஒளியியல் அறிஞர்
ஃபொனாலஜிஸ்ட். ஒளியியல் அறிஞர் ஃபொனாலஜிஸ்ட். மொழியியல் அறிஞர் பிலோலஜிஸ்ட். ஒளியியல் ஃபொனடிக்ஸ். உருவன் மார்பியம். ஒளியன் ஃபொனோமி. ஒளியியல் ஃபொனோமி. ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர். கம்பேரிட்டிவ் கிராமர். பேரகராதி லெக்சிகான். பேரகராதி லெக்சிகான். குமிழிக்கல் கோனிக்கல் ஸ்டோன். நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட். பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி. பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி. வெப்பமண்டலம் டிராபிக்கல் ஜூன். அகழாய்வு எக்ஸ்கேவேஷன். எக்ஸ்கேவேஷன். மதிப்புறு முனைவர் ஹானரி டாக்டரேட். மெல்லிசை மெலடி. ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம். டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம் கொடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஆவண குறும்படம் அப்படின்னு. புணர்ச்சி காம்பினேஷன். புணர்ச்சி காம்பினேஷன். கல்வெட்டியல் எபிகிராஃபி. கல்வெட்டியல் எபிகிராஃபி. நடுக்கல் ஹீரோஸ்டோன். பண்பாடு குறியீடு கல்ச்சுரல் சிம்பிள். கல்ச்சுரல் சிம்பிள். புடை சிற்பம் எம்போஸ்டு ஸ்கல்ப்சர். புடை சிற்பம் எம்போஸ்டு ஸ்கல்ப்சர். இந்திய தேசிய இராணுவம் இந்திய நேஷனல் ஆர்மி. செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். பண்டமாற்ற முறை கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன். பொறிப்பு என்பது இன்ஸ்கிரிப்ஷன். கரும்பு சாறு சுகர் கேன் ஜூஸ். சுகர் கேன் ஜூஸ். சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரீஃபார்மர். சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரீஃபார்மர். தன்னார்வலர் வாலண்டரி. கலர் நிலம் செலின் சாயில். சொற்றொடர் சென்டென்ஸ். குடைவரை கோவில் கேவ் டெம்பிள். குடைவரை கோவில் கேவ் டெம்பிள். காய்கறி வடிச்சாறு வெஜிடபிள் சூப். எழுத்து சீர்திருத்தம் ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ். எழுத்துரு ஃபாண்ட். எழுத்துரு என்பது ஃபாண்ட். மெய்யியல் பிலாசபி. மெய்யியல் பிலாசபி. அசைவு சிலபிள் சிலேபிள். இயை தொடர்பு ரைம். ஆளுமை. ஆளுமை பர்சனாலிட்டி. பண்பாட்டு கழகம் கல்ச்சுரல் அகாடமி. கட்டில கவிதை ஃப்ரீ வேர்சஸ். உவமையணி சிமிலி. உருவகணி மெட்டபர். இந்த உருவகணி பார்த்துக்கோங்க. உருவகணி ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இதுக்கு அடுத்ததாக பிரித்தெழுதுகவத்தை பார்க்கிறோம். கண்டெடுக்கப்பட்டுள்ள கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன. தனி ஆள் தனி பிளஸ் ஆள். இவளை இவள் பிளஸ் ஐ. இதற்கு பிறகு கோடிட்ட இடங்களை நிரப்புக பத்தி பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு தமிழ் வீடு தூது. தமிழ் வீடு தூது என்னும் இலக்கிய வகை சேர்ந்தது. சிற்றிலக்கிய வகைகளை சேர்ந்தது. சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைப்பது எனது குளித்தல். குளித்தல் மூலமாக குளிர வைத்துக் கொள்ளலாம். இதுக்கப்புறம் மீசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மீசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். மீசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே. மள்ளல் மூதர் வயந்தே என்ற இதுல மள்ளல் என்ற சொல்லுக்கான பொருள் வளம் என்று பொருள். வளம் என்று பொருள். கூவல் என்பது எந்த வகையான நீர்நிலைனா ஒவ்வொரு நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை தான் கூவல். ஒவ்வொரு நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல். தமிழக மாட்டினங்களின் தாய் இனம். தமிழக மாட்டினங்களின் தாய் இனம் காங்கேய மாடு. மிடுக்கு தோற்றத்துக்கும் ஏறு தழுவுதலுக்கும் பெயர் பெற்றது காங்கேய மாடு. பிற மாநிலத்தவர் விரும்பி வாங்கி செல்கின்ற காளை இனம் காங்கேயம் காளையம். 10 வயதிற்குள்ளே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர். 10 வயதிலே சொற்பொழிவாற்றவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் அவர்கள். 11 வயதில் அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்று பெயர் பெற்றவர் யாரு? பாரதியார் அவர்கள் 11 வயதில். 15 வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு கவிதைகளை எழுதி அனுப்பவர் விக்டோர் ஹியூகோ அப்படின்றவர் எழுதி அனுப்பியிருக்கார். 16 வயதிலே தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர் என்பவர். 17 வயதில் பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்து எழுதியவர் அறிவியலாளர் கலீலியோ அவர்கள். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் என்பது பழமையான நூலகம். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் என்பது கன்னிமாரா நூலகம். இந்த கன்னிமாரா நூலகம் என்பது சென்னை எழும்பூர்ல இருக்கு. இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ள பொது நூலகம் திருவனந்தபுரத்தில் இருக்கிற நடுவன் நூலகம் என்பது இந்தியாவின் பொது நூலகம். இந்தியாவின் மிகப்பெரிய ஆவண காப்பக நூலகம் என்னது அப்படின்னா தேசிய நூலகம். இந்த நூலகம் கொல்கத்தாவில இருக்கு. 1836 தொடங்கி 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை கொண்ட நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இது அமெரிக்கால இருக்கு. லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்பது உலகின் மிகப்பெரிய நூலகம். இது அமெரிக்கால இருக்கு. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகம். உலகில் சாகாவரம் பெற்ற பொருள் புத்தகம் என்று கூறியவர் கதே அவர்கள். கதே என்பவர் கூறுகிறார். மாயக்கிண்ணம் முக்காலத்தையும் காட்டக்கூடியதாக நம்பப்படுகிறது. யாருடைய மாயக்கிண்ணம்னா ஜம்ஷித் அவர்களுடைய மாயக்கிண்ணம் முக்காலத்தையும் காட்டக்கூடியது என்று கூறுகிறார்கள். ஜம்ஷித் அவர்களுடைய புராணங்கள் டேஸ் புராணங்களில் வரும் புகழ்பெற்ற அரசு. எந்த புராணங்களில் ஜம்ஷித் அவர்களுடைய புகழ் சொல்லியிருப்பாங்கன்னா பாரசீகம் என்ற
புராணங்கள்ல சொல்லியிருப்பாங்க. காமராசன் அவர்களுடைய கவிதை நூல் கருப்பு மலர்கள். திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் என்னன்னா தண்ணீர். நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேயின் குறுநாவல் கிழவனும் கடலும். இது சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் என்பது ஒரு கிராமத்து நதி. ராமகிருஷ்ணன் அவர்களுடைய சிறர் நாவல் என்பது சாக்ரட்டிஸ் சிவப்பு நூலகம். கண்ணனை பல்வேறு உறவுகளை வைத்து பாடியவர் பாரதியார் அவர்கள். ஞானபானு மாத பத்திரிகை ஆசிரியர், இது நல்லா பார்த்துக்கோங்க. ஞானபானு மாத பத்திரிகையின் ஆசிரியர் எஸ். சுப்பிரமணி சிவா. பட்டறிவை படிப்பதற்கு அளிக்கும் வகையில் பிள்ளைத்தமிழ் மிக சிறந்தது. எந்த பிள்ளைத்தமிழ்னா மீனாட்சி பிள்ளைத்தமிழ் என்பது பட்டறிவு படிப்பதற்கு மிக சிறந்த பிள்ளைத்தமிழ். இதை எழுதியவர் குமர குருபாரர் அவர்கள். இதற்கு பிறகு சரியான விடையை தேர்ந்தெடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு பொருந்தாத இணை இது அப்படின்ட்டு பார்ப்போம். ஏறுகோல் என்பது எருதுகாட்டி என்பது பொருந்தும். ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு. பட்டிமன்றம் என்பது பட்டி மண்டபம் என்பது அந்த காலத்துல பட்டி மண்டபம் என்றுதான் கூறினாங்க. நிறைய இலக்கிய நூல்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல திருவாரூர் கரிக்கையூர் என்பதுதான் தவறான ஆன்சர். பொருந்தாத இணை திருவாரூர் கரிக்கையூர் என்பது. அடுத்ததாக முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறுதழுவுதல். தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறுதழுவுதல். இதில் கரெக்டானது தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் என்பதுதான் கரெக்ட். பின் வருவனவற்றுள் தவறான செய்தியை என்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரிக்கமேடு அகழ்வாயில் அரிக்கவேடு அகழ்வாயில எந்த நாணயங்கள் கிடைச்சுன்னா ரோமனிய நாணயம் கிடைத்தது. புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூல்ல ஏறுகோள் குறித்து கூறப்படுகிறது. இது பார்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஏறுகோள் குறித்த செய்தி புறப்பொருள் வெண்பா மாலை என்ற இலக்கண நூல்களில் இடம்பெற்றிருக்கு. 8, 10 ஆகிய எண்ணும் பெயர்களின் பின் வல்லினம் மிகாது என்பது தவறு. பட்டி மண்டபம் என்ற சொல் என்ற குறிப்பு மணிமேகலையில காணப்படுகிறது. பட்டி மண்டபம் என்பது மணிமேகலை என்ற நூலில் காணப்படுகிறது. கீழ்காணும் 3 தொடர்கள்ல எது சரி எது தவறு அப்படின்றத செலக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு, இருந்த இடத்தில் இருந்து பயணிச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கி மிகப்பெரிய இந்திய நிறுவன இந்திய தொடர்வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும். இது என்பது கரெக்ட். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது என்பது தவறான ஆன்சர். ஏன்னா வங்கி கணக்கு அட்டையையும் வச்சு அலைபேசி எண்ணையும் வச்சு இப்போ பணம் நம்ம செலுத்தலாம். திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டது என்பது சரியானது. ஆவும் ஈ சரி, ஆ என்பது மட்டும் தவறு. அடுத்ததாக தமிழ்நாடு அரசு கிராம மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? தேசிய திறனாய்வு தேர்வு கரெக்ட். ஊரக திறனறிவு தேர்வு கரெக்ட். தேசிய திறனறி கல்வி உதவு தொகை தேர்வு, இந்த 3மே நடக்குது. 3ம் சரி. ஒன்றறிவதே உற்றறிவதே ஈரண்டறிவதே அதனோடு நாவே. வடிகளில் அதனோடு என்பது எதை குறிக்கிறது? தொடு உணர்வை பற்றி குறிக்கிறது. அதனோடு என்பது தொடு உணர்வை பற்றி குறிக்கின்றது. இளையவர் கூட்டம் என்னை ஏந்தி நடப்பார் ஏவுகணை. விடை வரிசையை தேர்ந்தெடுத்துக்க எழுதுக. இது செயற்கைக்கோள் ஏவுஊர்தி செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும். இது கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி. இந்த 2 குறிப்புகளுக்கான கரெக்டானது தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கான கரெக்டானது சித்தாரா என்ற செயலி சிவன் என்பவர் உருவாக்கியிருப்பாரு. இதுதான் செயற்கைக்கோள் ஏவுஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும் செயலி. கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி நேவிக் என்ற செயலி உருவாக்கப்பட்டிருக்கு செயலி. அதுக்கடுத்ததாக மாறுபட்டுள்ள குழுவினை கண்டறிக. இதுல மாறுபட்ட குழு எண் கூட பெரு அம்பு என்பதுதான் மாறுபட்ட குழு. சரியான கூற்றினை தேர்வு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை என்பது கரெக்ட். வீட்டிற்கோர் புத்தகசாலை அண்ணாவின் மேடை பேச்சில் இருக்கும் கரெக்ட். வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம், வில்லுப்பாட்டு என்பது ஒரு இலக்கிய வடிவம், 3மே கரெக்ட். அடுத்ததாக பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். பிள்ளையார்பட்டி என்பது பாண்டியர் கால சிறப்புகள் இருக்கும். அங்க திரிபுவனையில சோழர்கள் காலத்துடைய சிறப்புகள் இருக்கும். அங்க பொதுவர்கள் பொலி உரப்போர் அடித்திடும் நிலப்பகுதி. என்பது முல்லை நிலப்பகுதிகள். இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆதிர புகுத காணை கண்டேன். யார் கனவில் யார் ஆதிர புகுந்தார் அப்படின்னா ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். ஆண்டாளின் கனவில் கண்ணன் அவர்கள் புகுந்தார்கள் என்றதுதான் கரெக்டானது. திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடை சிற்பங்களாக உள்ளவை. திருநாதர் குன்றில் என்ன இருக்கும்? 24 தீர்த்தகாரர் உருவங்கள் இருக்கும். 24 தீர்த்தகாரர் உருவங்கள் இருக்கும். இந்த சிற்பங்கள் பௌத்த சமண காலத்து அவர்களுடைய சிற்பங்கள். இந்திய தேசிய இராணுவத்தை டேஸின் தலைமையில் உருவாக்கினார். யாரோட? மோகன் சிங் தலைமையில ஜப்பானியர் அவர்கள் உருவாக்கினார்கள். சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளதே எது? வருக்கை, இருக்கை,
புல் தாவரம் மடிவு தொடக்கம் அள்ளல் சேரு என்பதுதான் வந்து பொருந்தியுள்ள இது. அள்ளல் சேரு என்பது பொருந்தியுள்ளது. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு. இத்தொடரில் குறிப்பிடப்பட்டுள்ள நாடுகள் சேரநாடு, சோழநாடு. சேரநாடு, சோழநாடு. நச்சிலைவேல் என்பது சேரநாடு. நல் யானை, யானை என்று வந்தாலே என்பது சோழநாடு தான். யானை. கோக்கிள்ளி நாடு என்பது சோழ நாடு. வெறிக்கமல் கலனியுள் உழுனார் வெள்ளமை. இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது? மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உளுத்திருந்தார் என்பதுதான் பொருள். அடுத்ததாக கூற்று கொடுத்திருக்காங்க. இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக தில்லன் அவர்களும் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று கூறியவர். இது கரெக்ட். தமிழர்கள் தான் என்று கூறியிருக்கிறார். தில்லன் அவர்கள் தான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று கூறியிருக்கிறார். இந்திய தேசிய இராணுவத்தின் வலு சேர்த்த பெருமை உரியவர்கள் தமிழர்களே அப்படின்றதும் கரெக்ட். இரண்டு கூற்றும் சரி. கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்ததாக சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. பெரியார் உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதே ஐயாகவும் அவ் என்பதே அவ்வாகவும் மாத்திருக்காரு. ஐ என்பதே ஐயாகவும் அவ் என்பதே அவ்வாகவும் மாத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் கூற்று சரி. சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று எண்ணினார். இது வந்து தவறு. அடுத்து இது பெரியார் அவர்கள் 13 எழுத்துக்களை சீர்திருத்தம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து கரெக்டான ஆன்சர். காலத்தினால் செய்ததன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. இக்குறளின் ஈற்று சீரின் வாய்ப்பாடு. ஈற்று சீரின் வாய்ப்பாடு யாது அப்படின்னா நாள் என்பதுதான் ஈற்று சீரின் வாய்ப்பாடு. முண்டி மோதும் துணிவே இன்பம். முண்டி மோதும் துணிவே இன்பம். இவ்வடியின் இன்பமாக உருவகிப்படுவது துணிவு. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்துக. எழுதுக. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? இந்த பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானை இது ஞானம் என்பதன் பொருள் என்ன? அறிவு. இது ஆல்ரெடி சில எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஞானம் என்பதன் பொருள் அறிவு என்பது பொருள். இமயத்துக்கோடு உயர்ந்தன இவ்வடிகளில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். கோடு என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா மலையுச்சி என்பது பொருள். இமயத்தின் கோடு உயர்ந்தன, இமயத்தின் மலையுச்சி உயர்ந்தன அப்படின்றது பொருள். தமிழ் புலவரை போலவே ரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை ஒன்றே உலகம் என்ற இதுதான் இந்த ஒன்றே உலகம் என்ற கொள்கையை தான் வந்துட்டு ரோம நாடு வந்து கொண்டிருக்கும். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் ஒரு சிறு இசை. யா என்ற மரம் எந்த நிலத்தில் இருக்குன்னா பாலை நிலத்துல இருக்கும். யா என்ற மரம் பாலை நிலத்துல இருக்கும். ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக. இத ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றியவுடன் இடத்தை விட்டு அகல வேண்டும். அடுத்து எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவே கீழே நேரம் பார்த்து உன் காலை வை. கைப்பொருளை கடல் அலையில் தொலைத்து விட்டு கரையில் தேடி அலைந்தால் கிடைக்குமா? வீட்டு விலங்கு ஆன நாயுடன் விளையாடுவது மகிழ்ச்சி தரும். வெளியில் அதனை கழுத்து விலங்கு உடன் மட்டுமே பிடித்து செல்ல முடியும். எழுத்தாணி கொண்டு எழுதிய தமிழை ஏவுகணையில் எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். அதுக்கடுத்ததாக பொறுத்துக பார்க்க போறோம். நீரின்றி அமையாத உலகு என்பது திருவள்ளுவர். நீரின்றி அமையாத யாக்கை என்பது ஔவையாருடையது. மாமலை போற்றுதல் இளங்கோவடிகள். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. நீரின்றி அமையாத உலகு திருவள்ளுவர், நீரின்றி அமையாத யாக்கை ஔவையார், மாமலை போற்றுதல் இளங்கோவடிகள். நாவா என்பது வங்கம். மரம் மனு. தன்வினை பிறவினை. ஏறுகோள்னா எருதுகட்டி. ஏறுகோள் என்பது எருதுகட்டி. திருவாரூர் கரிக்கையூர் ஆதிச்சநல்லூர். இது வந்து திருவாரூர் கரிக்கையூர் கிடையாது. ஏறுகோள் வந்து எருதுகட்டி. ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு. பட்டிமன்றம் பட்டி மண்டபம். திருப்பஞ்சமூலம் அற இலக்கியம். திருப்பஞ்சமூலம் என்பது அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை என்பது சங்க இலக்கியம். சிறுபஞ்சமூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம்.